தமிழக அரசியலில் விஜயகாந்த் இல்லாமல் முதலாக தேர்தல் களம் கண்டிருக்கும் பிரேமலதா விஜயகாந்த் திமுக மற்றும் பாமக கட்சிகளை விளாசி தள்ளியிருக்கிறார். திருச்சியில் நடைபெற்ற அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு பேசினார். அவர் பேசும்போது கூறியதாவது, இங்கு நடப்பது பொதுக்கூட்டமா அல்லது மாநாடா என்று எனக்கு தெரியவில்லை. கேப்டன் மறைவுக்கு பிறகு நான் பங்கேற்கும் பொது நிகழ்ச்சி இதுதான். அவர் இல்லாமல் ஒரு பொது நிகழ்ச்சியில் பங்கேற்பேன் என நினைத்து கூட பார்க்கவில்லை என்று கூறினார். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் ஆகிய 3 பேருமே திரையுலகில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள். இவர்கள் மூவருமே மக்களால் ஈர்க்கப்பட்ட தலைவர்கள். இவர்கள் மறைவும் டிசம்பர் மாதத்திலேயே அமைந்துள்ளது என்று கூறினார். அண்ணன் எடப்பாடியார் பொதுச் செயலாளர் ஆன பிறகு அம்மா இல்லாமல் அவர் சந்திக்கும் முதல் தேர்தல் இது. கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு நான் சந்திக்கும் முதல் தேர்தல் இது. இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்து காட்டுவோம் என்று கூறினார். இந்த 3 தலைவர்களையும் நான் ஏன் மேற்கோள் காட்டுகிறேன் என்றால், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் 3 பேருமே திரையுலகில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள். இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்ல மதிப்பையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் நல்லபடியாக அவர்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்றதற்கு அடையாளமாக வாழ்ந்து காட்டிய தலைவர்கள் நம் தலைவர்கள். மாற்று கட்சியில் உள்ளவர்கள் ரவுடிசம், சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை ஏற்படுத்தி நாட்டுக்கே தலைகுனிவை ஏற்படுத்தி வருகிறார்கள். 2 நாள் வரை கூட்டணியில் இருக்கிறோம் என்று நாடகம் நடத்தியவர்கள் தங்களுக்கு வேண்டியது கிடைத்தவுடன் துண்டக்கானோம் துணியக்கானோம் என்று சொல்லி வேறு கூடாரத்திற்கு சென்று விட்டார்கள். கேப்டன் வளர்த்த கட்சி நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் துணை நிற்கும், ரவுடிசத்திற்கும் கொலை கொள்ளைக்கும் துணை நிற்க மாட்டோம் என்று கூறினார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கு பார்த்தாலும் மணல் கொள்ளை, கஞ்சா விற்பனை தலைவிரித்து ஆடுகிறது. திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவில் உள்ள அத்தனை பேருமே கஞ்சா கடித்தும் ரவுடிகளாக இருக்கிறார்கள். யோக்கியன் வரான் சொம்பை எடுத்து உள்ளேவை என்று சொல்லும் பழமொழிக்கு ஏற்ப தன்னை யோக்கியனாக காட்டிக்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கஞ்சா கடித்தும் ரவுடிகளை சிறையில் அடைக்க தயாரா என்று கேள்வி எழுப்பினார். மாதந்தோறும் பெண்களுக்கு 1000 ரூபாய் தருவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த முதல்வர் தற்போது தகுதி வாய்ந்த பெண்கள் என்று சொல்கிறார். தகுதி வாய்ந்த பெண்கள் இல்லை என்று சொன்னால் தகுதி வாய்ந்த முதல்வர் நீங்கள் இல்லை என்று பெண்கள் சொல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது. விஞ்ஞான ஊழல் செய்வதில் கலைஞரை போல் கில்லாடி யாரும் பார்க்க முடியாது. சர்க்கரை மூட்டையை எறும்பு தின்று விட்டது என்றும் கோழி முட்டையை கரையான் அரித்து விட்டது என்றும் கலைஞர் சொன்னார். நான் ஒரு தடவை சொன்னதுதான். துளசி வாசம் கூட மாறலாம், ஆனால் தவசி வாசம் மாறாது என ஆவேசமாக பேசினார் பிரேமலதா விஜயகாந்த். நான் கேப்டன் மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு நான் முதலில் சந்திக்கும் பாராளுமன்ற தேர்தல் நாங்கள் இருவரும் மிகப்பெரிய ராசியான ஒரு கூட்டணியை, வெற்றி கூட்டணியை வருங்காலத்தில் நிச்சயமாக சாதித்து காட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி நான் சூளுரை ஏற்கிறேன்.